ஈன்ற பொழுதின் பெரிதவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கிடைத்தாய் என்ற குரலுடன் இன்றைய வகுப்பு ஆரம்பிக்கிறது. ஆக மாணவ செல்வங்களே, நீங்கள் ஒரு சான்றோனாக்கி உங்கள் தாயின் மனதை இன்புறச் செய்ய வலியுறுத்தி எனது இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறேன். நாம் முந்தைய வகுப்பில் எதை பற்றி பேசியிருந்தோம் என்றால், மொஹஞ்சதாரோ, கரப்பா ஆகிய 2 நகரங்களை பற்றி பேசியிருந்தோம். அதில் நான் கரப்பாவை பற்றி பேசிக்கிட்ட பொழுது, கரப்பா மேற்கு பஞ்சாபிலும் பாகிஸ்தானிலும் மாங்கோமேரி டிஸ்ட்ரிக்டிலும் காணப்பட்டது என்று நான் கூறியிருக்கிறேன். அதே போல் மொஹஞ்சதாரோ பற்றி பேசுகின்ற பொழுது அது லர்கானா டிஸ்ட்ரிக்டிலும் சிந்து மாகாணத்திலும் காணப்பட்டது என்று பேசியிருப்பேன். நாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனிலேயே இருக்கக்கூடிய அத்தனை நகரங்களில் மிகப்பெரிய நகரமாக மொஹஞ்சதாரோ காணப்பட்டதும், மொஹஞ்சதாரோவில் ஏறக்குறைய நமது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கிடைக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய அகழ்வாராய்ச்சி துருப்புக்கள் அதிகமாக காணப்பட்ட இடம் என்றும் நாம் மொஹஞ்சதாரோவை கூறலாம். அது உண்மையும் கூறலாம். அதற்கு இதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருப்பது லோத்தல். இந்த லோத்தல் என்பது யாரால் ஆராய்ச்சி செய்யப்பட்டது? கரப்பாவை ஆராய்ச்சி செய்தது யார்? தயாராம் சகானி. எந்த வருஷம்? 1921. மொஹஞ்சதாரோவை ஆராய்ச்சி செய்தது யார்? மொஹஞ்சதாரோவை ஆராய்ச்சி செய்தவர் பெயர் என்னவென்றால் ஆர்.டி. பானர்ஜி. வருஷம் 1922. அது மாதிரி நம்முடைய லோத்தல் யாரால் ஆராய்ச்சி செய்யப்பட்டது என்றால் எஸ்.ஆர். ராவ். இந்த எஸ்.ஆர். ராவ் எப்ப ஆராய்ச்சி செஞ்சார் அப்படின்னா 1957 ஆராய்ச்சி செஞ்சார். எதை பற்றி அப்படின்னா லோத்தலை பற்றி. அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், கரப்பா, மொஹஞ்சதாரோ போன்ற நகரங்கள் விடுதலைக்கு முன்பாகவே ஆராய்ச்சி செய்யப்பட்டு விட்டன. இனி வரும் நகரங்கள் அனைத்தும் விடுதலைக்கு பின்பு ஆராய்ச்சி செய்த நகரங்களாக கணக்கில் கொள்ளப்பட வேண்டும். அந்த வகையில் முதல் முறையாக நாம் காண இருப்பது லோத்தல். லோத்தலை ஆராய்ச்சி செய்தவர் யார் என்று கேட்டால் எஸ்.ஆர். ராவ். வருடம் 1957. இந்த லோத்தலை நாம் என்னவென்று கூறுகின்றோம் என்றால், இதை ஒரு துறைமுக நகரம் என்று கூறுகின்றோம். ஆகவே இப்போ சின்னசம்பல் நாகரிகத்தில் ட்ரேட் ஃபேர், நிறைய வாணிபம் நடைபெற்றது என்பதில் நமக்கு ஒரு மிக ஆதாரங்கள் இந்த லோத்தல் மூலமாக நமக்கு கிடைக்க இருக்கின்றது. லோத்தலை பற்றி கூறுகின்ற பொழுது, லோத்தலில் பருத்தி விளைச்சல் அதிகமாக காணப்பட்டதால் நம்ம என்ன சொல்றோம்? லோத்தல் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய மான்செஸ்டர்னா அது எதைத்தான் குறிக்கும் அப்படின்னா லோத்தல் தான் குறிக்கும். அது மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய அழிவின் விளிம்பில் இருந்த நகரம் சொன்னாலும் கூட அது லோத்தல் தான் குறிக்கும். இந்த லோத்தல் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்தில் இருக்கு. எந்த ஆற்றங்கரையில இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா சபர்மதி ஆற்றங்கரையில இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய முக்கியத்துவம் 2 முக்கியத்துவங்கள். இது ஒரு துறைமுக நகரம். அது மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய மான்செஸ்டர். எந்த ரிவர் அப்படின்னு கேட்டோம்னா சபர்மதி ஆற்றங்கரை. எந்த மாநில ஸ்டேட் அப்படின்னு கேட்டோம்னா குஜராத். ஆகவே இந்தியாவில் காணப்பட்ட மிக சிறந்த நகரம் என்று கூறுகின்ற பொழுது லோத்தல் அதில் முதலிடம் வகிக்கின்றது. லோத்தல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய மான்செஸ்டர் என்றும், லோத்தல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் துறைமுக நகரம் என்றும் வர்ணிக்கப்படுகின்றது. லோத்தல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அழிவின் விளிம்பில் உருவான நகரம் என்றும் வரலாறு அதனை சித்தரிக்கிறது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க இருப்பது பனவாலி. பனவாலி என்று கூறுகின்ற போது உங்களுக்கு தெரியும், அது பனவாலி என்பது எங்கு காணப்படுகின்றதோ ராஜஸ்தானில் காணப்படுகிறது. இந்த பனவாலி ராஜஸ்தானில் காணப்பட்டாலும் இது இந்த ராஜஸ்தானில் காணப்படும் இந்த பனவாலி அவ்வளவு தூரம் எதுவும் அகழ்வாராய்ச்சியில் சம்பந்தப்பட்ட நிகழ்வு எதுவும் பனவாலியில் கிடைக்கப்படவில்லை. அதுக்கடுத்து நம்ம பார்க்க இருப்பது காளிபங்கன். காளிபங்கன் ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஆண்டு 1959. ஆராய்ச்சி செய்தவருடைய பெயர் காளிபங்கனை பொறுத்த வரைக்கும் பி.பி. லால் என்பவரால் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. இங்கு உழுத வயல்கள் காணப்பட்டன. உழுத வயலோடு சேர்த்து வேளாண்மை செய்வதற்கான, அதாவது சிந்துசமவெளி மக்கள் வேளாண்மை செய்தார்களா என்று கேட்டால் ஆமாம். அதற்கான ஆதாரங்கள் எங்கு காணப்படுகின்றன?
அப்படின்னா ராஜஸ்தானில் காணப்படுகிறது. அதாவது ராஜஸ்தானில் என்ன, இந்த காளிபங்கன் ராஜஸ்தானில் உள்ள ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சார்ந்த ஒரு நகரம். ஆகவே இங்கு அது மட்டும் காணப்படவில்லை, இந்த உழுத வயல்கள் காணப்பட்டன. அது மட்டும் காணப்படவில்லை, ஒட்டகங்களுடைய அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட எச்சங்கள் இங்கு காணப்பட்டன. ஆகவே ஒட்டகங்களை பற்றி சிறுசமய மக்களுக்கு தெரிந்திருக்கிறதா என்றால் ஆம், தெரிந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இதை ஆராய்ச்சி செய்தவர் பெயர் பிபி லால். வருஷம் 1959. இது வந்து எது காணப்படுகிறது? ராஜஸ்தானில் காணப்படுகிறது. எந்த ரிவரில் காணப்படுகிறது? ககார் ரிவர், அது காகர் ரிவர் என்று சொல்லுவாங்க. காகர் ரிவர் என்று சொல்லக்கூடிய ககார் ரிவரில் காணப்பட்டது தான் என்னது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய காளிபங்கன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா 1967 ஆராய்ச்சி செய்யப்பட்ட பனவாலி. இந்த பனவாலி எங்கே காணப்படுது என்றால் ராஜஸ்தானில் தான் காணப்பட்டுச்சு. ஸோ ஏறக்குறைய அதுக்குரிய செயல்பாடு அனைத்தும் இங்கு காணப்பட்டது என்றால் சொல்ல முடியும். இதை ஆராய்ச்சி செய்தவர் ஆர்எஸ் பேஸ்ட். ரைட். அதுக்கடுத்து நம்ம பார்க்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா டோலவிரா. இந்த டோலவிரா என்பது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. இது வந்து எங்க காணப்படுகிறதுனா கட்ச் வளைகுடாவை ஒட்டியுள்ள குஜராத் பகுதியில் தான் இந்த டோலவிரா காணப்பட்டது. இந்த டோலவிரா வந்து எந்த நதிக்கரைனா இதுவும் வந்து சபர்மதி ஒட்டியுள்ள அந்த ஆற்றங்கரையில் தான் காணப்பட்டது என்று கூற முடியும். சபர்மதியை ஒட்டியுள்ள ஆற்றங்கரையில் தான் காணப்பட்டது என்று கூற முடியும். ரைட். ஸோ இந்த டோலவிரா என்பது மிகப்பெரிய நகரமாக, அதாவது நம்ம இதுவரை நம்ம பேசுகின்ற பொழுது மெகஜோதோரோ தான் பெரிய நகரம் என்று நாம் பேசினோம். ஆனால் இது 1974ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட யாரால் ஆர்எஸ் பிஸ்ட் மற்றும் ஜோசியால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இந்த டோலவிரா என்ற நகரம் மிகப்பெரிய நகரமாக வரலாற்றில் பதியப்படுகிறது. ஸோ இந்த டோலவிரா பற்றி பேசுகின்ற பொழுது இங்கு அணைக்கட்டுகள் அதிகமாக காணப்பட்டன என்று கூறுகிறார்கள். டோலவிராவில் அந்த அணைக்கட்டினுடைய விதம் ஒரு அணைக்கட்டுகள் நேர்த்தியாக காணப்பட்டது என்று கூட இதில் கூறப்பட்டிருக்கின்றது. ஸோ வரலாற்றில் இந்த டோலவிரா என்பது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஆராய்ச்சிகள் மிக வேகம் எடுக்க ஆரம்பித்தன என்பதுதான் முக்கியம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உள்ள மிக முக்கியமான மிக பெரிய நகரம் என்று கேட்டால் அது வந்து டோலவிரா என்று கூட சொல்லலாம். இந்த டோலவிராவுக்கு அடுத்து நம்ம பார்க்க இருப்பது வந்து ரோபார். இந்த ரோபாரை பொறுத்த வரைக்கும் அது எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவில் உள்ள சட்லஜ் நதிக்கரையில இருக்கு. சட்லஜ் நதிக்கரையில அது காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க ரோபார். ஓகேவா. அதுக்கடுத்து நம்ம சாங்குதாராவை பத்தி பேசணும். சாங்குதாரா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணத்துல தான் வந்து என்ன காணப்படுது அப்படின்னு சிந்து நதிக்கரையில தான் என்ன காணப்படுது சாங்குதாரோ காணப்படுது. ரைட்டுங்களா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க இருப்பது வந்து என்னன்னா ரோபார் பார்த்துட்டோம், சாங்குதாரா பார்த்துட்டோம். அதுக்கடுத்து சர்கோட்டடா ஒன்று மட்டும் பார்க்கணும். சர்கோட்டடா எங்க காணப்படுதுன்னா அதுவும் வந்து குஜராத்தில் தான் காணப்படுதுன்னு சொல்றோம். சரிங்களா. ஸோ இது வரைக்கும் உள்ள கிளாஸ் நம்ம பார்க்கப்பட்ட முக்கிய நகரங்கள் வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதில் 1 by 1 நம்ம 1 second I will repeat it. நம்பர் 1 கரப்பா நாகரிகம். கரப்பா அப்படிங்கிற சிட்டி. இந்த கரப்பாங்க சிட்டியை வந்து ஆராய்ச்சி செய்தவர் பேர் வந்து தயாராம் சகானி. வருஷம் வந்து 1921. இந்த கரப்பாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இது வந்து இந்த கரப்பா நாகரிகத்துக்கே உள்ள ஒரு சிறப்பு வந்து கரப்பா நாகரிகம் முதல் கண்டுபிடிக்கப்பட்டது காரணத்தினால் இந்த என்டையர் சிவிலைசேஷனுமே நம்ம கரப்பன் சிவிலைசேஷன் என்று கூறுகின்றோம். இது எந்த நதிக்கரையில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ராவி நதிக்கரையில் காணப்பட்டது. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மான்கோமெரி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் காணப்பட்டுச்சு. மேற்கு பஞ்சாப் பாகிஸ்தானில் காணப்பட்ட ஒரு முக்கியமான நகரம் கரப்பா. அதுக்கடுத்து மோஹஞ்சதாரோ பற்றி பேச வரோம். மோஹஞ்சதாரோ பற்றி பேச வந்தோம்னா இது எங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னா சிந்து நதிக்கரையில் சிந்து மாகாணத்தில் லர்கானா டிஸ்ட்ரிக்ட்ல காணப்பட்ட ஒரு முக்கியமான நிறைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸுகள் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய நகரமாக காணப்பட்டது வந்து இந்த மோஹஞ்சதாரோ நகரம். இது ஆராய்ச்சி செய்த ஆண்டு 1922. ஆராய்ச்சி செய்த ஒரு பேர் வந்து ஆர்டி பானர்ஜி என்று சொல்கின்றோம். அதற்கடுத்தாக நாம் பார்க்க இருப்பது எஸ்ஆர் ராவ் என்பவரால் ஆராய்ச்சி செய்யப்பட்ட லோத்தல் என்ற நகரம். இந்த லோத்தல் நகரம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மான்செஸ்டர் என்று அழைப்பதோடு அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அலிம்பின் விளிம்பில் தோன்றிய நகரம் என்றும் விவரிக்கப்படுகின்றது. இந்த லோத்தல் என்பது மான்செஸ்டர் மட்டும் அல்ல, இது ஒரு துறைமுக நகரம் என்றும் நாம் இங்கு விவரிக்க முடிகிறது. இந்த துறைமுக நகரம் என்று கூறுகின்ற பொழுது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்களால் வாணிபமும் சிறப்பாக செயல்பட்டது என்பதற்கான ஆராய்ச்சி அதாவது அதற்கான ஆராய்ச்சி முடிவுகள் நமக்கு தெளிவாக வெளிப்பட்டன. அதற்கடுத்து நமக்கு பார்க்க இருப்பது காளிபங்கனை ஆராய்ச்சி செய்தவர் பெயர் வந்து பிபி லால். வருஷம் 1959. இந்த காளிபங்கனை பொறுத்தவரை உழுத வயல்கள் காணப்பட்டன.
விவசாயங்கள் செய்யப்பட்டதற்கான ஆதாரபூர்வமான எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒட்டகங்கள் பயன்படுத்துவதற்கான எலும்புக்கூடுகள் இங்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கடுத்து நம்ம பார்க்க இருக்கும் முக்கியமான நகரம் என்று கூறுகிற போது பனவாலி. வருஷம் 1967. இதுவும் எங்க தான் இருக்கு அப்படின்னா ராஜஸ்தானில் தான் இருக்கு அப்படின்னு சொன்னோம். இது ஆராய்ச்சி செய்து RS பெஸ்ட்னு சொன்னோம். அது மாதிரி காளிபங்கன் ஆராய்ச்சி பேர் பிபி லால்னு சொன்னோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய நகரம் டோலவீரா. டோலவீரான்னு பேசினாவே அங்கே என்ன வரணும்னா அணைக்கட்டு தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ அணைக்கட்டுடன் கூடிய மிகப்பெரிய நகரமாக டோலவீரா காணப்பட்டது என்பதுதான் முக்கியம். அதை ஆராய்ச்சி செய்தவர்கள் பேர் ஆண்டு 1974. ஆராய்ச்சி செய்தவர்கள் பேர் பெஸ்ட் மற்றும் ஜோசி என்று இருவரும் சேர்ந்து ஆராய்ச்சி செய்ததுதான் இந்த டோலவீரா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா ராக்கி ஹர்கி. இந்த ராக்கி ஹர்கியில் காணப்பட்டது ஒரு பெரிய தானிய களஞ்சியம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே மிகப்பெரிய தானிய களஞ்சியம் காணப்பட்டுச்சுன்னா அது ராக்கி ஹர்கியில் தான் காணப்பட்டுச்சு. அந்த ராக்கி ஹர்கி எங்கே இருக்குது அப்படின்னா அது இருக்கிற இடம் ஹரியானா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க இருப்பது ரோபார். இந்த ரோபாரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நத்திங் பட் இது ஒரு முக்கியமான நகரம் தான். ஆனால் அது எங்கே காணப்பட்டுச்சுன்னா இந்தியாவில் தான் காணப்பட்டுச்சு. இந்தியாவில் உள்ள பஞ்சாப்ல காணப்பட்டுச்சு. அந்த பஞ்சாப்ல உள்ள சட்லஜ் நதி ஆற்றங்கரையில் தான் இந்த ரோபாரும் காணப்பட்டுச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க இருப்பது சாங்குதாரோ. இந்த சாங்குதாரோ எங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னா பாகிஸ்தான்ல காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சாங்குதாரோ பாகிஸ்தான்ல காணப்பட்ட முக்கியமான நகரமாகவும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க இருப்பது நம்ம அனைத்து நகரங்களையும் ஏறக்குறைய நாம் பார்த்து விட்டோம் என்று தான் சொல்ல முடியும். கடைசியாக நாம் பார்க்க இருக்கும் நகரம் சர்கோட்டடா. இந்த சர்கோட்டடா என்ற நகரம் எங்கே இருக்கின்றது என்றால் குஜராத் பகுதியில் காணப்படுகிறது. ஆகவே நாம் இதுவரை பார்க்கப்பட்ட கரப்பா, மொஹஞ்சதாரோ, அதுக்கடுத்து நாம் பார்க்க சாங்குதாரோ, இந்த 3 நகரங்களும் பாகிஸ்தானிலும் ஏனைய அனைத்து நகரங்களும் இந்தியாவிலும் அகழ்வாராய்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற தகவலுடன் இன்றைய வகுப்பு இறுதியை முடிகிறது. நன்றி, வணக்கம்.